ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு உளுந்து சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இந்த உளுந்துலேருந்து நல்லா வாசனை வந்து லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், உளுந்து வந்து நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வந்திருக்கு. இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். திரும்பவும் பேனில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கூடவே நீங்கள் எந்த கப்பில் 1/2 கப் உளுந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு, 1/4 கப் அளவு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இதுலேருந்து நல்லா வாசனை வந்து கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கடலைப்பருப்பும் துவரம் பருப்பும் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் உளுந்திருக்கிற அதே பிளேட்டில் மாற்றிக்கலாம். காரத்துக்காக நான் ஒரு 20 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை எடுத்துக்கோங்க. மிளகாயை காம்போடவே சேர்த்துக்கோங்க. அப்போது தான் அதில் இருக்கிற விதை வந்து வெளியில் வராமல் இருக்கும். மிளகாய் நெடி ஏறாமல் இருக்கிறதுக்காக இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பும் சேர்த்துட்டு மிளகாய் நல்லா சூடு ஏறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மிளகாயை வறுத்ததுக்கப்புறமா இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயத்தை இந்த மாதிரி சின்ன பீஸாக பிச்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். கட்டி பெருங்காயம் இல்லைன்னா 1 டீஸ்பூன் தூள் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு அதில் உள்ள ஈரப்பதம் எல்லாமே சுத்தமாக போயிட்டு நல்லா மொறுன்னு வந்ததுக்கப்புறமா இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம வறுத்த சாமான்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா மிளகாயில் இருக்கிற அந்த காம்பை வந்து எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து மிளகாயை மட்டும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற மற்ற சாமான்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப பெருனும் இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சிங்க அப்படின்னா இட்லி பொடி சூப்பராக இருக்கும். இதை நல்லா ஆற வச்சுட்டு ஆறினதுக்கப்புறமா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணால் 2 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். கட்டாயம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த இட்லி பொடி பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.